சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி தான் சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி தான் கார்போஹைட்ரேட் கம்மி பண்றேன், இவ்வளவு நாளா கண்ட்ரோலா இருந்தது, எப்படி டாக்டர் திடீர்னு அதிகமாச்சு? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற உணவு மட்டும் இல்லை, வேறு சில காரணங்களும் உங்களோட சுகர் லெவலை பாதிக்கலாம். அது மாதிரி இம்பார்ட்டன்ட் 5 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் உங்களோட சுகர் அதிகமாகலாம். நம்பர் 2 உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்களோட கார்டிசால் லெவல் அதிகமாகும், அது உங்களோட சுகர் அதிகப்படுத்தலாம். நம்பர் 3 இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு இல்லை, சப்கிளினிக்கலாக ஹிடனாக இருக்கலாம், அதுவும் உங்களோட சுகர் லெவல் அதிகப்படுத்தலாம். நம்பர் 4 ஹார்மோனல் சேஞ்சஸ். உமன்னா மெனோபாசல் ஏஜில் இருக்காங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் மாறும். ஜென்ஸ்னா டெஸ்டோஸ்டிரான் கம்மியானா உங்களோட இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. ஸோ இது நம்பர் 4. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ்னால் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? உதாரணத்துக்கு ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆன்டிசைக்காட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது மெடிசின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இதை நம்ம கரெக்ட் பண்ணாதான் சுகர் குறையும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்.